ஓர் எண்ணின் முகமதிப்பு மற்றும் இடமதிப்பு. வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்க. இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுருந்தீங்கன்னா நிறைய வேலை அங்கே நீங்கள் மூளை யோசிக்கும். அதுக்கு தான் சொல்லித்தரேன். மேக்ஸ் யாருமா 2 பேர்? இன்னொரு தெரியாமல் வரதே இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வராப்படியா? சரி. இங்கிலீஷில் முகமதிப்புனா ஃபேஸ் வேல்யூ. ஒவ்வொரு எண்ணுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? பிளேஸ் வேல்யூ ஆஃப் அ நம்பர். எழுதாதீங்க, கவனிங்க, எழுதாதீங்க. அதான் வீடியோ இருக்குது, அப்புறம் போய் பொறுமையாக பாருங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ் வேல்யூ முகமதிப்பு பாருங்க. தமிழ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. முகம் நான் இருக்கிறேன், என் முகம் நான் தான் சிவா. எங்கே போனாலும் யார்? நான் தான் சிவா தான், மாற்று கருத்து இல்லை. ஓகே, சிவா தான், அதான் முகமதிப்பு. பட் சிவாவுக்கு இடமதிப்பு மாறுபடும். இடத்துக்கு தான். இப்போ நான் இங்கே இருக்கேன், இன்ஸ்டியூட்டில் இருக்கேன். நான் யார் உங்களுக்கெல்லாம்? டீச்சர். சரியா? என் குழந்தைங்களுக்கு யார்? அப்பா. என் மனைவிக்கு கணவன். என் தம்பிக்கு அண்ணன். எங்கள் அண்ணனுக்கு தம்பி. எங்கள் அப்பா அம்மாவுக்கு குழந்த. ஒரே ஆள் தான், சிவா தான். ஃபேஸ் வேல்யூ அதுதான். சரியா? எங்கே இருந்தாலும் சிவா தான், இந்த மூஞ்சி தான் இருக்க போகுது. பட் இடத்துக்கு இடம் என்ன ஆகுது? மதிப்பு மாறுபடும். அது மாதிரி நம்பர்ஸுக்கு மதிப்பு மாறும். இதை புரிஞ்சுக்கிட்டா இன்னொரு வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும். எப்படி சார்? இந்த நம்பரை படிங்க. எல்லாமே 5 தான். முகமதிப்பு என்னது? எல்லாத்துக்குமே 5 தான். பட் இந்த எண் இருக்கு இல்லையா, இந்த எண்ணில் அது எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருக்கணும். பரவாயில்ல, அதை பார்த்தோன்னா திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். 5 தான் எல்லாமே. பட் இடம் மாறுபடும். எல்லாம் இதை கூட கட் பண்ணிடுங்க, இதை எடுத்துருங்க. இதுக்கு மட்டும் பாருங்கள், 555. இதோட இடம் என்னது? 1. ஒன்ஸா இங்கிலீஷில்? ஒன்ஸ். இதோட இட மதிப்பு என்னது? 10. டென்ஸ். இதோட இட மதிப்பு 100. ஹண்ட்ரட்ஸ். இடத்தோட மதிப்பு அப்போ 1. இதை எப்படி சார் எழுதணும்? 1 × 5 அப்படின்னு எழுதணும். அப்போ 5. ஓகேவா? புரியல. 1 × 5ன்னு போகிற இடத்துல 2 மாதிரி தெரிஞ்சுதா? சரி, ரைட். அடுத்தது இடம் 10. ஸோ 10 × 5 எவ்வளவு? 50. நம்பரை பிரிக்க தெரியணும், அதான் மேட்ரு. அடுத்தது 100ங்கிற இடத்துல இருக்குது. ஸோ 100. 100 × எவ்வளவு? 500. கூட்டினோம்னா இதானவா வரும்? 555. அப்போ 555 எப்படி பிரிக்கலாம்? ஒரு 500, ஒரு 50, ஒரு 5ஆ பிரிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேபிளே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும்.
சரியா? அதிகபட்சமாக எங்கள் டேபிள் யாருக்கு தெரியும்? 20க்கு 20 எல்லாம் தெரிஞ்சவங்க. வெர்டிகலாக ஹரிசாண்டலாக 20 தெரியும். தெரியாதா? வெரி குட். மேக்ஸிமம் எத்தனை வரைக்கும் தெரியும்? 15 வரைக்கும். அந்தளவு கூட படிக்கலையா நீங்களாம்? ஐயோ, 5 வரைக்கும் படிக்கலாம். எங்கள் வாத்தியாரெலாம் வெளுன்னு வெளுத்துருக்காரு. அப்பயும் எனக்கு மண்டையில் ஏறல, அது வேற. 5 வரைக்கும் கூட படித்தது இல்லையா? ஆனால் ஞாபகம் இல்லை. 10 வரைக்கும் வருமா? ஹரிசாண்டலாக 10, வெர்டிகலா மறக்காதில்ல. அது யாருக்குமே மறக்காது. அது சின்ன நம்பர்னால அது இருந்தால் போதும். 5 வரைக்கும் தெரிஞ்சாவே போதும். இந்த அதான் பெருக்கல்லாம் என்னென்னு தெரியும் நமக்கு. ஒரு எண்ணெய் எத்தனை தடவை கூட்ட போகிறோம். சரியா? இப்படி வச்சு போட்டுடலாம், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இட மதிப்பெண்ணா ஒரு எண்ணுக்கு இடத்துக்கு இடம் மாறுபடும். பட் முக மதிப்பெண்ணது எல்லா இடத்துலையும் 5 தான். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் இப்போ போவோம். அந்த டெசிமலை பார்த்துட்டு அப்புறம் வந்து திரும்ப இன்னொரு தடவை இதை பார்ப்போம். ரைட். ஒன்று வேணால் எழுதுறீங்களா? பிரித்து எழுதுங்க பார்ப்போம். இந்த மாதிரி பிரித்து எழுதுங்க பார்ப்போம். இடமதிப்பின் அடிப்படையில் எழுதுங்க பார்ப்போம் இந்த எண்களை. இது 1வது இடம், கரெக்டா? அப்போ 1 × 8 எவ்வளவு? 8. இது எத்தனாவது இடத்துல இருக்குது? 10வது இடத்துல. 10 × 7 எவ்வளவு? 7. பிரிக்க தெரியணும் நம்பர், அதுக்கு தான் இது. இது எத்தனாவது இடத்துல இருக்குது? 100வது இடத்துல இருக்குது. 100 × 4 எவ்வளவு? 400. இது எத்தனாவது இடத்துல இருக்குது? 1, 10, 100, 1000. 1000வது இடம். இது ஒரு சிலர் விட்டுட்டீங்க. நானாக போட்டேன் சார் அப்படின்னா புரிதல் இல்லைன்னு போடக்கூடாது. என்ன நம்பர் போட்டிருக்கோம்? சுழி. சுழி தமிழ்லையும் சொல்லி பழங்க, தமிழ் முக்கியம். தாய்மொழி தெரியலாம், அதோட கேவலம் எதுவுமே இல்லை. கேவலம் எல்லாம் 2வது. மண்டையில் சரக்கு இருக்காது, இங்கிலீஷ் பேசிக்கலாம், ஒன்றும் இருக்காது. ஜப்பான்காரன் ஏன் தெரியுமா உலகத்திலே பெரிய இடத்துல இருக்கான்? தாய்மொழியில் தான் படிக்கிறான். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் பெரிய கம்பத்தரலாம் இல்லை. அவன் எல்லாத்தையும் தாய்மொழியில் புரிஞ்சு படிக்கிறான், அறிவாளியும் இருக்கான். அதனால தான் அவன் எல்லாமே நீட்டாக நடந்துக்கிறான். அவன் கண்டுபிடிப்பெல்லாம் அறிவியல் பூர்வமாக இருக்கும், ஒரு விஷயமே இல்லை. நம்மளாம் மக்குச்சாம்பிராண்டியாகவே உருவாக்குறானுங்க, ஏன்னா தாய்மொழியில் படிக்காமல். சார் இங்கிலீஷ் படித்தான், இங்கிலீஷ் தெரியும் உனக்கு, அவ்வளோதான். ஃபோட்டோ சிந்தசிஸ்னால் என்னென்னு தெரியாது. தப்பாக பண்ணுறோமா? நேற்று கூட தப்பு பண்ண பாருங்க. ஃப்ராக்ஷன் 1/2 சார் அப்படின்னா என்னென்னு தெரியாது. நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, நான் அவங்க வேறு. பாருங்கள், 1000 ஜீரோ எவ்வளவு? மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? ஒரு எண்ணை அத்தனை தடவை கூட்டுறது. ஆமாவா? ஜீரோவா 1000 தடவை கூட்டினான்னு, 1,00,000 தடவை கூட்டினான்னு என்ன தான் வரப்போகுது? 0 தான் வரப்போகுது. ரைட், அப்படி சொல்லி பழங்க. அது ஒரு 0 போட்டாலும் சரி, எத்தனை 0 போட்டாலும் 0 தான். இருந்தாலும் இந்த இடத்துல இந்த சைபர் வரணும்ல, இங்கே எல்லாம் விட்டுருவீங்க நீங்கள், அதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது எத்தனாவது இடத்துல இருக்குது? 10,000வது இடத்துல இருக்குது. 10,000 × 1. 1, 0, 4, 7, 8. சரியா? அப்போ எவ்வளவு? 10,478. 10,000 ஒரு 10,000 478. 10,478 பிரிச்சிங்கன்னா இப்படி தான் பிரிக்கணும். ஓகேவா? அப்போ பிரித்து என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணி போட்டு வேலையை முடிச்சிடலாம். அடுத்தது இது எத்தனாவது இடம்?
1வது இடம் 1 × 0 எவ்வளோ தான் இருக்கும் 0. 10வது இடம் 10th 10 × 5 50. நான் சொல்கிறது இதுக்கு முன்னாடி சொன்னது புரிஞ்சுதா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். 100வது இடம் × 4, ஸோ 400. 1000வது இடம் × 4, 3 3000. எத்தனாவது இடம் 10,000வது இடம் × 2, அப்போ 20,000. இது எத்தனாவது இடம் லட்சமா? லட்சம். 1 லட்சம் × 1 12 லட்சமா? சரி, 1,20,000 20,000 தானே? 23,450. சரி, தப்பாக போட்டோன்னா 1 லட்சம் தான் போடணுங்க. கூட்டி போட்டோம்னா அது இப்போ மல்டிப்ளிகேஷன் இதை பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உட்காந்து அந்த டேபிள்லாம் போட்டுட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரியா? சிம்பிளாக ஒன்று போட்டு காமிக்கிறேன். இதை பிரித்து தான் பண்ணணும். பிரித்து ஆனால் இவ்வளோ பெருசுலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ 7வது வாய்ப்பாடு 1 2 3 4 5 0 × 7 பிரிக்கலாமா? எத்தனை லட்சம் இருக்குது? 1 லட்சம். ஸோ 7 லட்சம் போட்டுக்கோங்க. 7 × 1 லட்சம் எவ்வளவு? இது எவ்வளவு? 20,000மா? 20,000 எவ்வளவு? 7 2 எவ்வளவு? 14. 14 1,40,000. இது எவ்வளோ? 3,000மா? 30,000மா? 30,000. 30,000மா? 3,000 தானே? 3,000 3,21. இதாங்க என்னது அபாகஸு. புரியுது? அபாகஸ் எந்த நாட்டில் இருந்துச்சு? ஜப்பான். அவன் புரிஞ்சு படித்தான், அதான். அதுக்கு தனியாக மாதத்துக்கு 5,000 10,000 கட்டுறாங்க. இந்த அபாகஸ் புரிஞ்சதுனால அவன் அப்படி போட்டு போகிறான். 4 7 28 2,800. 5 எவ்வளவு? 35 350. 0 0 அதை விட்டுற வேண்டியதான். போட்டினா ஆன்சர். அப்போ எவ்வளோ வரும்? இப்படியே போங்க. 5 1 3 1 4 4 தானே? 6 8. ஆனால் இவ்வளோ பெரிய நம்பர்லாம் அங்கே கேட்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய நம்பரே நீ என்ன பண்ணலாம்? டேபிள் தெரியாமல் போட்டுடலாம். ஓகேவா? ரைட். அதே சின்ன நம்பரை நீ போடணும் சார். 860 × 5. மனசை பிரித்து போட்டுரும். அன்றைக்கி சொன்னீங்களே டக்கு டக்கு டக்குன்னு. அப்போ என்ன அர்த்தம்? 5 800 இருக்குது, 5 60 இருக்குது. முடிஞ்சு போச்சு. 5 800 எவ்வளவு? 4,000. 5 60 எவ்வளவு? 300. கரெக்டா? 300 தானே? ஆமாம் 300 தான். 4,300 மனசு போட்டுரும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும். பிரித்து காட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சொன்னோன்னா டக்கு 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 டக்குன்னு வரும். ஓகேவா? இவ்வளோ விஷயம் சொல்லித்தரேன்ல. நான் 10th வரைக்கும் தான் மேக்ஸ் படித்தேன். எத்தனாவது வரைக்கும்? 10th வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு மேக்ஸே படிக்கலை. 10th எவ்வளோ மார்க் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறீங்க? 100க்கு 100க்கு மேக்ஸில் எவ்வளவு? 35 80. சரியா? 78. அதான் 78. அபோவ் 70யா? சரி, அப்படி கூட சொல்லுங்கள். அதான் 78ன்னா என்னது? அப்ராக்சிமேட்டாக தானே சொல்கிறீங்க. நான் எடுத்தது வெறும் 37 மார்க்கு. 37. நேற்று எப்படி அந்த இதெல்லாம் பண்ணீங்கள? டக்கு டக்குன்னு சொன்னேன்னா ஒன்றுமே கிடையாது. அப்படின்னா புரியுதா? அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு மேக்ஸ் வரல. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டேன். அதை இந்த யூபிஎஸ்சிக்கு படிக்கிறதுக்காக போய் தான் மேக்ஸே படிக்க ஆரம்பித்தேன் மீண்டும்.
காலேஜ் எல்லாம் ஒரு 7-8 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் தான் யூபிஎஸ்சிக்கு படிக்க போகிறேன். அப்போ தான் மனப்பாடம் பண்ணவே எனக்கு செட்டே ஆகாது. என்ன அர்த்தம், அதுக்கு அர்த்தம் தேடிக்கிட்டே இருப்பேன். அதோட விளைவு தான் இது. புரிஞ்சுதா? இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, வயசுக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை ஒன்று. அதேமாதிரி இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரும், இந்த சப்ஜெக்ட் எனக்கு வராது, அதெல்லாம் ஏமாத்து வேலை. எல்லாம் நம்மளை சுற்றியில் நடக்கிற விஷயம். என்ன அர்த்தம்னு புரிஞ்சினாக்கா உனக்கு அந்த சப்ஜெக்ட் வந்துடும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? அதனால் அந்த தடையெல்லாம் இருக்கக்கூடாது, தூக்கி எறிஞ்சிருக்கேன். எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரும் வராது, அதெல்லாம் சும்மா உங்களை ஏமாத்துறானுங்கன்னு அர்த்தம். ஏமாற்றிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் உங்களே ஏமாற்றிக்காதீங்க, எனக்கு இது வரும் வராது அப்படின்னு அந்த எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. எல்லா சப்ஜெக்டும் எல்லாத்துக்கும் வரும். பார்த்துக்கோங்க. இதுக்காக தான் இதெல்லாம் பார்க்குறது. கேட்பாங்க இட மதிப்பு, முக மதிப்பு, அதெல்லாம் கூட கேட்பாங்க. ஒரு சில அந்த புக்கில் மெட்டீரியல் சால்வ் பண்ணிங்களா நேற்று பின்னும் மேக்ஸ் தெரிஞ்சவங்க ரைட் ஓகே டக்குன்னு அதுவும் நம்ம மெத்தடில் கேட்க வச்சு கம்பேர் பண்ணி போடுங்க. மேத்தமெட்டிஷனே அது படிக்கிறவங்களே மேக்ஸே வராது, கவலையே படாது. அது நிறைய நல்லா புரிஞ்சு கேட்க வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வா, ஞாபகம் வந்துடும், புரிஞ்சுக்குவேன். அவரை டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லலாம். எடுத்துக்காட்டு நான் தான் பார்த்துக்கோ. அதனால் மேக்ஸ் வராது அதெல்லாம் சொல்லாதீங்க, எல்லாத்துக்கும் மேக்ஸ் வரும். அடுத்து போகலாமா? தசம பின்னம் எல்லாமே வார்த்தையிலேயே தான் அர்த்தம் தேரணும். தசம பின்னம், டெசிமல் ஃப்ராக்ஷன். பின்னத்தை முன்னாடியே பார்த்துட்டோம். என்ன செய்கிறது, ஒன்று புதுசாக ஒன்று ஆட் ஆகுது. என்னம்மா சொல்லலாம்? டெசிமலுங்கிறதுக்கு என்ன வார்த்தை சொல்லலாம் இங்கிலீஷில்? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்னையா மேக்ஸில் வந்து இங்கிலீஷ் கேட்குறேன்னு கேட்குறீங்களா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அட்ஜெக்டிவா? அட்ஜெக்டிவ், அது சென்டென்ஸ் பேட்டர்னில் கேட்குறேன். ஃப்ராக்ஷனு என்ன மாதிரியான ஃப்ராக்ஷன்? ஆமாம், இன்னும் அதோட பண்போடு சொல்லுது. டெசிமல் ஃப்ராக்ஷன் அட்ஜெக்டிவ் தானே அது. டெசிமல் ஃப்ராக்ஷனு நவுனுக்கு எக்ஸ்ட்ரா அதோட கேரக்டரை சொல்லுது. டெசிமல் ஃப்ராக்ஷன். ஆமாவா? மேக்ஸில் வந்து சயின்ஸ் எழுக்கிறியாண்டி, அது ஒரு சென்டென்ஸு கரெக்டாக. 2 வார்த்தை சேர்ந்தது ஒரு சென்டென்ஸு. அதுக்கு தான் என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் கேட்குறேன் என்ன வரும்ன்ட்டு. சரி ரைட். ஃப்ராக்ஷனில் அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன். என்ன டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனு? டெசிமல் தசம பின்னம். பின்னம்னா என்ன திரும்ப சொல்லுங்கள். முழுசாக இருக்காது, சரியா? ஒரு முழுசை எடுக்கணும். பின்னம்னா ஒரு முழுசுன்னா என்னது? 1, அதான் ஒரு முழுசு. ஒரு முழு கேக்கு எடுக்கிறோம், அதை இத்தனை சமமான பங்காக வெட்டி இத்தனை பங்கு எடுத்தோம்னா அதுக்கு பேர் தானே அது பின்னம். ஓகேவா? எத்தனை சம பங்காக வெட்டலாம் ஒரு பின்னத்தை? இப்போ ஒரு முழுசை எத்தனை வேணாலும் வெட்டலாம். நீ 5 சம பங்காக வெட்டலாம், 10 வெட்டலாம், 100 வெட்டலாம், லட்சம், கோடியாக கூட அந்த ஒரு கேக்கை கோடி சம பங்காக வெட்டி கூட என்ன பண்ணலாம், வெட்டலாம். அதில் சம்பாட்டு எடுக்கிற. இப்போ கோடி பங்காக வெட்டி வந்துருச்சா? கோடி 100 கோடியே வந்துருச்சு, எடுக்கலாம், தப்பே இல்லை. அதுக்குன்னு சார் அந்த கேக்கை நம்மளால் 100 கோடியாக வெட்ட முடியுமா சார் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. எறும்பு எடுத்தால் என்ன பண்ணும்? அது 100 கோடி பங்காக தான் எடுத்துகிட்டு போகும் வெட்டி. நம்மவா சின்னதாக தானே எடுத்துகிட்டு போவோம். அது மாதிரி. அப்போ எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வேணாலும் வெட்டிக்கலாம். அதுதானே அது பின்னம், ஃப்ராக்ஷன். அதே தசம பின்னமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த வெட்டக்கூடிய ஈக்குவலாக வெட்டுறல அது தசம எண்களாக மட்டும் இருக்கணும். தசம எண்ணா என்ன சார்? 10, 100, 1000, 10,000 இதெல்லாம் தசம எண்கள்னு சொல்லுவாங்க. 10, 100, 1000, 10,000, லட்சம் இதெல்லாம் தசம எண்கள். அப்போ நீ வெட்டக்கூடிய நம்பர்ஸு தனியாக தான் வெட்டியிருக்கணும். புரிஞ்சுதா? இப்போ 10 சம பங்கா வெட்டி 1 எடு, அல்லது 100 சம பங்கா வெட்டி 2 எடு,
அல்லது 1000 சமபங்காக வெட்டி 3 எடு, அல்லது லட்சம் சமபங்காக வெட்டி 10 எடு, 100 எடு, எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோ. 10,000 வந்துருச்சா ஒன்று நடுவில் ஒரு சைபர். இப்படி நீ ஈக்குவலாக வெட்டுறல்ல, அது 10, 100, 1000, 10,000, லட்சம் அப்படி தான் வெட்டணும். அந்த மாதிரி மட்டும் வெட்டி எடுத்த அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தானே அது 10, 100, 1000ங்கிறது தானது தசம எண்கள். அதில் பின்னம் அத்தனை தசம எண்கள் நம்பராக வெட்டப்பட்டு அதில் சம் பாட்டு எடுக்கிற. அதனால தான் அதுக்கு பேர் என்னது தசம பின்னம். அது 5 பாட்டை வெட்டி 1 எடுத்தா அப்படின்னா அது தசம பின்னம் கிடையாது, அது பின்னம். எல்லா தசம பின்னங்களும் பின்னம், ஆனால் எல்லா பின்னங்களும் தசம பின்னம் கிடையாது. ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஆல் டெசிமல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஃப்ராக்ஷன்ஸ், பட் ஆல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் நாட் டெசிமல் ஃப்ராக்ஷன். புரியுதா? அப்போது ஃப்ராக்ஷன்ஸில் ஒரு பாட்டு தான் இது டெசிமல் ஃப்ராக்ஷன். புரிஞ்சதா? நீங்கள் அந்த வீடியோலாம் எது பார்க்கணுன்னு கேட்டு பார்த்துக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்லேருந்து வரணும், அப்போ தான் புரியும். அப்புறம் எல்லா சப்ஜெக்ட் படித்ததுக்கப்புறம் சப்ஜெக்ட்லாம் லிங்க் பண்ணி படிக்கணும். அப்போ தான் முழுமையான நாலேஜ் வரும் உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டு தனி கிடையாது, எல்லாம் எங்கே நடக்கிறது, நம்மளை சுற்றிலும் நடக்கிறது. அதை பிரித்து சொல்லி தராங்க. சரியா? அதை நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன்னா பண்ணுவோம் மூளை, நீ எல்லாம் புரிஞ்சு படித்தேன்னா உன் மூளையை லிங்க் பண்ணிக்கும். அதான் மெயின்ஸில் பாயிண்ட்டு. சரியா? ஆமாம், புரிஞ்சு வச்சுக்கோ, அவ்வளோதான். இதுக்கு பேர் தானது தசம பின்னம். ஓகேவா? ரைட். இப்போ நான் சொல்லுவேன் எது தசம பின்னம் எது பின்னன்னு சொல்லுங்கள் பாப்போம். எது தசம பின்னம் எது தசம பின்னம் இல்லைன்னு சொல்லுங்கள். என்ன பின்னம் அது? தசம பின்னம் அது நீங்கள் தான் இல்லையா? ஏன் 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 இல்லை? எனக்கு காரணம் சொல்லணும். இந்த தான் 100 இருக்கு, எத்தனை பங்குகளாக வெட்டுறோம், அந்த வெட்டுறது என்னவா இருக்கணும், 10, 100, 1000 இருக்கணும். சரியா? எத்தனை பங்குகளாக வெட்டுறது. ரைட். டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணுங்கள். சரியா? ரைட். அடுத்தது தசம பின்னமா? ரைட். தசம பின்னம். ஆமாம் ஆமாம், கிடையாது. இதுதான் தசம பின்னம். 10 மடங்கு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். 10, 100, 1000 அதுதான் தசம எண்கள். சரியா? ஒரு கேக்கை ஒரு முழுமையே வெட்டுறோம், தசம எண்களாக வெட்டி அதில் குறிப்பிட்ட பங்கு எடுத்து அதான் இந்த என்னது தசம பின்னம். ஓகேவா? ரைட். அடுத்து போகலாமா? புரிஞ்சுதா? அடுத்து தசம எண். தசம எண்ணு தசம பின்னம் கிடையாது இது. சரியா? டெசிமல் நம்பர். டெசிமல் ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, அதை டெசிமல் நம்பராக மாற்றுவோம். டெசிமல் ஃப்ராக்ஷனை டெசிமல் நம்பராக மாற்றுவோம். 1/10 இருக்கா? இது என்ன நம்பரு? டெசிமல் ஃப்ராக்ஷன், தசம பின்னம். இது எழுதாதீங்க அப்போ தான் வீடியோ இருக்குது, அப்புறம் போய் பாருங்கள். இங்கே யோசிங்க, வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே கேள்வி கேளுங்க. தயவு செஞ்சு நோட்டில் கிளாஸில் முதல்ல நோட்டில் எழுதவே கூடாது, அது மொக்கத்தனம். அல்லது எழுதிங்கன்னு சொல்லி நான் எழுத சொன்னால் எழுத தப்பு கிடையாது, எழுதவே கூடாது. அங்கே உள்ள வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்கிறேனோ அதை புரிஞ்சுக்கிட்டே வரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு. அப்போ டவுட்டு வரும், கேளுங்க கையை வச்சு. பேசணும் முதல்ல கிளாஸில். பேசலை அப்படின்னா அதுக்கு கிளாஸே கிடையாது, வகுப்பறையே கிடையாது. பேசுனா அவன் சொந்த கதையை பக்கத்தில் பேசுகிறதில்ல, என்கிட்ட பேசணும்.
ஃப்ரெண்டுக்கிட்ட கதை அடிக்கிறீங்களோ அது மாதிரி என்கிட்ட கதை சப்ஜெக்டோட கதை அடிக்கணும். நான் ஒன்று பேசுனா, சார் விஜய் இந்த படம் நடிச்சிருக்காரு போகலாமா, அந்த இது இல்லை. இங்கே என்ன சார் சொல்லி தரணும், சார் தசமன் புரியலை சார், இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார், இது ஏன் சார் இப்படி வருது, அப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்கும். அதுதான் கிளாஸ் ரூமு. நான் ஒப்பிப்பேன், நீ உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன், ஒன்று உனக்கும் புரியாமல் எனக்கும் புரியாமல், அதுக்குள்ளே கிளாஸே கிடையாது. சரி, இது தசம பின்னம். ஓகேவா? வார்த்தையிலே தான் அர்த்தம் இருக்குது எல்லாமே. இதை தசம எண்ணா மாற்றணும். இது முழு எண்ணா கிடையாது. எப்பயுமே ஒரு முழு எண் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு முழு எண் 10, இங்கே புள்ளி எங்கே இருக்கும்? 10ல் புள்ளி எங்கே இருக்கும்? ஒரு எண் 1 இருக்குது, புள்ளி எங்கே இருக்கும்? பாயிண்ட் எங்கே இருக்கும்? எந்த எண்ணாக இருந்தாலும் அதோட ரைட் சைடில் பாயிண்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் முழுசு, ரைட் சைடில் போயிடுச்சுன்னா முழுசு கிடையாதுன்னு அர்த்தம். ஒரு முழுசு எடுத்து சம் பாட்டு இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? எந்த நம்பராக இருந்தாலும் முழு நம்பராக இருந்தால் அதோட ரைட் சைடு எண்டில் புள்ளி இருக்கும், லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் முழுசு. இப்போ 1 புள்ளி அப்படின்னா ஒரு முழுசு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 2 புள்ளி அப்படின்னா எத்தனை அர்த்தம்? 2 முழுசு இருக்குன்னு அர்த்தம். 2 0 புள்ளின்னு இருந்தானே அர்த்தம் 20 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுட்டு வரணும். என்ன அர்த்தம்? 100 முழுக்கு. ரைட், கவனிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு எண்டில் 0 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. ஓகேவா? அப்புறம் லெஃப்ட் சைடு எண்டில் எப்பயுமே ஒரு முழு நம்பரில் புள்ளி எந்த எண்டில் இருக்கும்? ரைட் சைடு எண்டில் தான் புள்ளி இருக்கும். ஓகேவா? ரைட். அந்த புள்ளிக்கு ரைட் சைடு எது வந்தாலும் 0 0 ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அல்லது 100.1, இந்த 1 என்ன கிடையாது? முழு 1 கிடையாது, முழுசு கிடையாது. ஒரு முழுசில் சம் பாட்டு அப்படின்னு அர்த்தம். அது எவ்வளோ பாட்டுன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறப்போ. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பின்னத்தை வச்சு சொல்லுங்கள். கேக்கை வச்சு சொல்லுங்கள். 10 கேக்கில் ஒரு கேக்குன்னா அர்த்தம் வேறு. 10 கேக்குன்னா 10 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். அர்த்தமே வேறு. ஒரு முழு கேக்கு எடுக்கிறோம், முழுசு, இது ஒரு முழுசு, 1ஓட கம்மி. 10 கேக்குன்னா 10 முழு கேக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அர்த்தமே வேறு. ஓகேவா? ஒரு முழு கேக்கு எடுக்கிறோம், அதை 10 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு, இதே மாதிரி சொல்லி போகலாங்க, தப்பு பண்ணுவீங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ மேலே நம்பர் இருக்கா, அங்கே புள்ளி இங்கே இருக்குன்னு அர்த்தம். எந்த நம்பராக இருந்தாலும் மேலே அங்கே அந்த புள்ளி இருக்குன்னு அர்த்தம். கீழே உள்ள ஒரு சைவரை கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த புள்ளி எங்கே வரும்? லெஃப்ட் சைடில் வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 0.1/1. கீழே 1 இருக்கா? 1 இருக்குன்னு அர்த்தம். 1க்கு வேல்யூ இல்லை, அதை விட்டுற வேண்டியதுதான். அப்போ 0.1ன்னா என்ன அர்த்தம்? 0.1ன்னா ஒரு கேக்கை, ஒரு முழுசை 10 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். கரெக்டா? இதை அப்படியே எப்படி கன்வெர்ட் பண்ணலாமா? 0.1 இருக்கு, இதான் வந்து என்னது? தசம எண். தசம பின்னமாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியும். கீழே எல்லா நம்பருக்கும் 1 இருக்குன்னு அர்த்தம். அங்கே 0வை கட் பண்ணதுனால ரைட் சைட்லேருந்து புள்ளி லெஃப்ட் சைடு போச்சு. இப்போ 0வை ஆட் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைட்லேருந்து எங்கே வந்துடும்? புள்ளி ரைட் சைடில் வந்துடும். அப்போ 0.1 எப்படி எழுதலாம்? 1/10ன்னு எழுதலாம். 10ல் 1, 10ல் 1. கரெக்டா? முன்னாடியே நான் நம்பர் மேலே எழுதும் பொழுது 10ல் 1ன்னு யாரை சொன்னீங்களே? 10th அப்படிம்பாங்க. சரி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது 1/100 அப்படின்னா என்ன அர்த்தம்? இது என்ன என்ன எண்ணு?
தசம பின்னம். தசம எண்ணு கிடையாது. தசம எண்ணா புள்ளி இருக்கணும். இது தசம பின்னம். கரெக்டா? என்ன அர்த்தம்? தசம பின்னத்துக்கு என்ன அர்த்தம்? ஒரு முழு கேக்கு எடுக்கிறோம், 100 சமபங்கா வெட்டி, சமபங்கு 100, ஒவ்வொரு பாட்டும் சமமாக இருக்கணும். அதிலேருந்து கொஸ்டின் இருக்குது பார்த்துக்கோங்க. வெட்டி ஒரு பங்கு எடுத்துருக்காங்க. அதிலேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு கேக்கோட நிறை, எடைன்னு சொல்லக்கூடாது, தப்பான வார்த்தை. நிறை, மாஸ். இங்கிலீஷில் மாஸ். ஒரு கேக்கோட நிறை எவ்வளவு? 1 kg. சரியா? அதில் 10ல் ஒரு பங்கு எடு. அப்போ அந்த 10ல் ஒரு பங்கு எவ்வளவு கிராம்? கொஸ்டின். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துலேயும் கேள்வி இதெல்லாம். ஒரு கேக்கோட நிறை வந்து 1 கிலோகிராம். சரியா? அதில் 10ல் ஒரு பங்கு எடுக்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 10ல் ஒரு பங்கு நீ சாப்பிட்ட. எவ்வளவு? 100 கிராம். 1 கேஜினா எவ்வளவு? 1000 கிராம். சரியா? எவ்வளோ சொன்னேன் நான்? 10ல் ஒரு பங்கு தான் சொன்னேன்னா? அது ரைட், 10ல் ஒரு பங்கு. அப்போ எவ்வளவு? 100 கிராம் நீ சாப்பிட்ருக்க. இப்படியும் கேட்பாங்க சுற்றிட்டு வந்து. கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா ஆன்சர் சொல்லலாம். 100 கிராம் சாப்பிட்டேன், 10ல் ஒரு பங்கு. 1 கிலோகிராம்னா எவ்வளவு? 1000 கிராமு. 1000 கிராமில் 10ல் ஒரு பங்கு எவ்வளவு? 100 கிராம். அப்போ நீ சாப்பிட்டது எவ்வளவு? 100 கிராம். அப்போ ஒவ்வொரு பங்கும் எவ்வளோ இருக்கும்? 100 கிராம் இருக்கும். அது மாதிரி எத்தனை பங்கு இருக்கும்? 10 பங்கு இருக்கும். 100 10 பங்கு இருக்கும். ரைட், ஓகே. அந்த மாதிரி வரும், பார்த்துக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்துருக்கோம். அதான் அர்த்தம் இதுக்கு. சரி, அதுக்கு தான் அந்த சம பங்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ இது வந்து என்ன பின்னம்? தசம பின்னம். இது என்னவா மாற்றலாம்? தசம எண்ணா மாற்றலாம். என்ன பண்ணணும்? இப்போது நியூமரேட்டரில் புள்ளி இங்கே இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சைபரை கட் பண்ணுற புள்ளி இங்கே வந்துடும். அடுத்த சைபரை கட் பண்ணுற புள்ளி இன்னும் தள்ளி போயிடும். இங்கே ஒரு சைபரை ஆட் பண்ணிக்கணும். ஞாபகம் இருக்கா? படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கும், மறந்துருக்கலாம். இல்லை ஞாபகம் இருக்கிறவங்க மேக்ஸ் ஞாபகம் வச்சுருப்பீங்க கரெக்டாக. இப்போ என்ன ஆயிரும்? 1/100ங்கிறத எப்படி எழுதலாம்? இது தசம பின்னம். 0.01 அப்படின்னு எழுதலாம். இந்த புள்ளி இங்கே ஒரு தள்ளி வரும் பொழுது கீழேனா இங்கே ஒரு சைபர். சரியா? திரும்ப இங்கே வரும் பொழுது இன்னொரு சைபர். அப்போ 1/100 மாற்றிக்கலாம். அப்போ 100ல் 1 சொல்லலாமா? சொல்லாமா இல்லையா? சரி, அதே பாருங்க. .001. இது என்ன எண்ணு? ஃபஸ்ட்டு அடிப்படையிலிருந்தே போகணும் எப்பயுமே. என்ன எண்ணு இது? தசம எண். இது எத்தனையில் 1ன்னு சொல்லலாம்? கன்வெர்ட் பண்ணி பாருங்கள், டவுட்டாக இருக்கும். நல்லா அடிக்கடி இந்த கேள்வியை கேட்டு பார்த்தவங்க சொல்லிடுவீங்க 1000ல் 1ன்னு. சார் தெரியல சார், பரவாயில்ல, கன்வெர்ட் பண்ணுங்கள் இதை. கீழே 1 இருக்கா? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா இங்கே ஒரு சைபர் ஆடையும். திரும்ப ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா இங்கே ஒரு சைபர் ஆயிடும். திரும்ப ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அப்போ என்ன வரும்? 1/1000. 1000ல் 1. இப்போ இதை ஒரு ஃபுல் நம்பரில் எழுதலாமா? மேலே எழுதணும் பாருங்க. இந்த நம்பரை சொல்லுங்க பாப்பா. இந்த நம்பர் சொல்லுங்க. ஆ 111.11.
அப்படி தான் சொல்லணும். இந்த புள்ளிக்கு இந்த பக்கம் வரதெல்லாம் என்னென்னு சொல்லணும், ஒன்று ஒன்று தான் சொல்லணும். ஏன் சார் இங்கே பாருங்கள், இதே திரும்ப நம்ம இடமதிப்பை பிரித்து எழுதலாமா? இடமதிப்பை பிரித்து எழுதலாம் பாருங்கள். பேசிட்டு வாங்க. இடமதிப்பை கவனிங்க. இது பாருங்கள், இது வந்துட்டு இடமதிப்பு 1000. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வந்துட்டு 10ம்பாங்க, 10ல் 1. இது 100ம்பாங்க, 100ல் 1. தமிழில். இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க, 10ம்பாங்க. 10னா 10ல் 1. இங்கே மட்டும் தான் 1ஸில் ஸ்டார்ட் ஆகும். இங்கே போயிடுச்சுன்னா 10ல் தான் ஸ்டார்ட் ஆகும். 10 சமபங்கா ஃபஸ்ட்டு தசமம் என்னென்னது, 10ல் சமபங்கா போட்டு 1 தான் எடுப்போம். புரிஞ்சதா? புரிஞ்சுக்கங்க, சின்ன விஷயம். இது வந்து என்னது, இது 10ல் 1. அடுத்து என்ன வரும், 100ல் 1. அடுத்த 1 வந்தால் 1000. 1000 சமபங்கா போட்டு 1 பங்கு நான் வச்சுக்கணும். ஒரு முழுசு கேட்க எடுத்து 1000 சமபங்கா போட்டு 1 பங்கு. அப்போ இப்போ 111ன்னு போட்டிருக்கு. புள்ளி 1 1 1ன்னு தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1000 சமபங்கா போட்டு 111 பீஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் சொல்கிறேன். புரிஞ்சதா? கேக்கை வச்சு புரிஞ்சுக்கோ. மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது, கேக்கு தான் உனக்கு வழிகாட்டி. ரைட். இப்போ பாருங்கள், இதை எழுதுகிறேன் பாருங்கள். அந்த இடமதிப்பு இருக்குல்ல, அதை வச்சு எழுதலாம் பாருங்கள். 1 1 1 புள்ளி 1 1 1 111.111. எப்பயுமே ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எவனும் ஃபாலோ பண்ணுறதில்ல. டிவியில் சம்பளம் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு நியூஸ் வாங்கிக்கிறான் முட்டாப்பல்லுங்க. 10.11ன்றான் நியூஸில். அப்படியே சொல்லி கொடுத்தாங்க. ஏன் 1 1ன்னு தான் சொல்லணும். இது 10ல் 1, 100ல் 1, இது 1000ல் 1. 111 சொன்னால் தப்பு. டிவியில் அப்படி தானே வாசிக்கிறான். கவனிச்சிருக்கீங்களா? அதெல்லாம் கவனிங்க பாருங்கள். அப்படி வாசிக்கக்கூடாது, தப்பு. சரி, இதை பார்ப்போம். இடமதிப்பு என்னது, 1000ல் 1. 0.001. இடமதிப்பு என்னது, 1000ல் 1. இது 1000. 1000ல் 1 × 1. அதே 5 இருந்தால் அங்கே 5ன்னு வரும். புரிஞ்சதா? இங்கே 5 இருந்தது அப்படின்னா 1 1 5 இருந்தால் இங்கே 5 வரும். ஸோ 0.005. ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கொடுத்த மெட்டீரியலில் இருக்கும். நேற்று சாஃப்ட் காப்பி அனுப்பியிருக்கேன். டெசிமல் வந்திருக்கும், ஃப்ராக்ஷன் வந்திருக்கும். ஃபுல்லாக சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்க தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். பார்த்தோன்னே ஆன்சர் இப்படி தொட்டுட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி படிக்கிறவங்க, உங்கள் அக்கா தங்கச்சி மாமா மச்சான் யாராவது படிச்சுட்டு இருப்பாங்க டிஎன்பிசிக்கு. எனக்கு மேக்ஸில் தாங்க டைம் ஆயிடுது. டிஎன்பிசி இந்த பேங்கிங்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, டைம் இழுத்துருது. ஏன்னா அவன் உட்காந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறான் புரியாமல். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம், பாப்பா 4 ஆப்ஷன் இருக்கும். 4 ஆன்சர் கீழே கொடுத்துட்டான். 4ல் இதாப்பா நம்பரு, இதாப்பா ஃபங்க்ஷனு, இப்போ இதையும் பேருக்குன்னா இதாயா வரும் அப்படின்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். அது பண்ணலாம், நீ பண்ணுவ. அதுக்கு பேசிக் இருக்குது, நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியலை, நம்பரே புரியாமல் அங்கே போய் டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். அவன்லாம் ஃபுல்லுக்குள்ளே பாஸ் ஆகி போகிறான், அவனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கே போய் என்ன பண்ண போகிறான், பெஞ்சில் சீனியர் சொல்லி கொடுத்த உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு அதேமாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போவான். நீ தான் வேறு வேலை செய்ய போகிற, மாற்ற போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸையே. அதுக்குன்னு போனவொடனே சினிமா மாதிரிலாம் மாற்ற முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம், அப்புறம் சொல்கிறேன். அடுத்தது, இது எத்தனாவது இடம், 100ல் 1 × 1. 1னால 1 போட்டுக்கிட்டாங்க, கரெக்டா? 0.01. இதை அடித்து நான் சால்வ் பண்ணி காட்டணுமா? இங்கே 1 இருக்குல்ல, அதே கதை தான். இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு 0 அடிச்சுனாக்க அது இங்கே வருது. திரும்ப இன்னொரு 0 அடிச்சுனாக்க 0.0 முன்னாடி போட்டது தான். அடுத்து இது என்னது, 10ல் 1 × 1. இப்போ 0.1. அப்புறமா இதுதான் நீங்கள் முன்னாடி போட்டுட்டீங்க. பாயிண்ட் இங்கே வச்சுக்க வேண்டியதான். பாயிண்ட் தான் அங்கே வந்துருச்சா, ரைட்டு, ஓகே. அடுத்து எத்தனாவது இடம், 1.
மறக்கவே கூடாது. ஜென்மத்துலேயும் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு வேலைக்கு போங்க. எத்தனாவது இடம் இது? 10வது இடம். எத்தனாவது இடம்? ஆட் பண்ணி எழுதலாமா? 1 1 1 புள்ளி 1 1 1 111.111 அப்படி தான் சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்க வச்சு சொல்லுங்க பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. நீங்கள் சொல்லுங்கம்மா பார்ப்போம். எத்தனை கேக்கு இருக்காங்க? இந்த நம்பரை வச்சு சொல்லுங்க பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்லிங்கன்னு பார்ப்போம். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செகண்ட் ரவுண்ட் வரலாம். ம் ம் இப்போ ஆன்லைனில் ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான், அவன்கிட்ட கேட்குறேன், சொல்லலாம்னு பார்க்கலாமா? நீங்கள் அங்கே யாராவது உக்காந்துருக்கவங்க? கார்த்திக் நீங்கள் தெரியலையா? கேட்க வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். 111.111 மெய்யழகன் ஜனா யாராவது? 111.111 கேட்க வச்சு சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை கேக் இருக்குன்னு. ஒருத்தர் கூட சொல்லலையா? நீங்கள் சொல்லலாம், ட்ரை பண்ணுங்கள். சரி நானே சொல்கிறேன், டைம் ஆகுது. மொத்தம் 111 முழு கேக்கு இருக்கு. சரியா? 112வது கேக்கில் 1000 சம பங்காக போட்டு 111 பங்கு எடுத்திருக்காங்க. இதை யார் சொல்லியிருந்தீங்களாலும் அவங்க தான் புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, எப்பயாவது புரிஞ்சுக்கங்க. சரியா? ஒன்றுன்னு அர்த்தம் ஒரு முழு கேக்கு. உங்கள் மொத்தம் எத்தனை ஒன்று இருக்குது? 111 ஒன்று இருக்குது. அதுக்கு தான் கேட்டேன், 100க்குள்ளே எத்தனை ஒன்று இருக்குது, 100க்குள்ளே எத்தனை ஒன்று இருக்குதுன்னு கேட்குறேன். புரியுதா? கணக்காக நம்பராக பார்க்காதீங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்து. 111க்குள்ளே எத்தனை ஒன்று இருக்குது? 111 ஒன்று இருக்குது. ஒரு ஒன்றுனா எத்தனை கேக்குன்னு பார்த்தோம்? ஒரு முழு கேக்கு. அதான். அப்புறம் 112வது கேக்கு எடுக்கிறான். எத்தனை சம பங்கா போடுறான்? 1000 சம பங்கா போட்டு 111 பங்கு எடுக்கிறான்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். சார் இதெல்லாம் தேவையா சார்? இதெல்லாம் தேவை, கட்டாயம் தேவை. தெரிஞ்சிருந்தா தான் நீ ஆப்டிடியூடு நான் சொல்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னே. சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. நான் 10th எவ்வளோ மார்க் எடுத்தேன்? மேக்ஸில் 37. அதுக்கப்புறம் மேக்ஸே நான் படிக்கலை. இந்த சென்டர் ஆரம்பித்தோன்னா நான் அதுக்கப்புறம் 10th அப்புறம் என்னாச்சு, +2 முடித்து அப்புறம் எம்ஏ முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து இங்கே ஆரம்பிக்கிறேன். 5 வருஷம் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணிவிட்டு 6 வருஷம். அப்போ எத்தனை வருஷம் கேப்பு? அதுக்கப்புறம் தான் படிக்கிறேன்னே மேக்ஸ். அப்போ உங்களை மாதிரியே உங்கள் காலேஜில் படித்தேன் ஒருத்தன் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ். அவன் ரொம்ப வருஷமாக எனக்கு சூப்பர் ஜூனியர். ரொம்ப வருஷமாக ஐபிபிஎஸ்க்கு படிக்கிறான். ஐபிபிஎஸ்க்கு எது முக்கியம்? மேக்ஸ். 4-5 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து படிச்சுட்டு இருக்கிறான். இதேமாரி உட்காந்து ஐபிபிஎஸ்சில் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் அதிகம். இதேமாரி சம் இங்கே வந்து படிக்க வருவான் நைட்டில். நான் இங்கே உட்காந்து தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பேன், படிக்க வருவான். அப்புறம் போர் அடிச்சது இப்படி பார்த்துட்டு இருந்தான், போட்டுக்கிட்டு இருந்தான். 4-5 புக்கு சொல்லுவாங்க ஐபிபிஎஸ்க்கு ஆப்டிடியூட் ரீசனிங். அதை வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சார் உங்களுக்கு எனக்கு போட்டிட்டு அவனாக தான் அழுத்தான்.
யார் ஃபஸ்ட்டு போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு சம் எடுத்தான். சார் இது போடலாம் சார், சேர்றான். நான் போட்டான் கடற்கரன். செம்ம பார்த்தா அவன் எழுத ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலில் பண்ணுவீங்கல்ல, எழுத ஆரம்பித்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். 2 ஸ்டெப்பு அவன் போயிருப்பான். நான் பார்த்துட்டு கொஷினை பார்த்துட்டு 4 ஆப்ஷனை பார்த்து 2 ஸ்டெப்பு கிராஸ் ஆகலை, இதாண்டா ஆன்சர் அப்படின்னு இப்படி பார்த்தாங்க. யார் 10th 37 மார்க் எடுத்தவன் எம்எஸ்சி. அவனை தாழ்த்தி சொல்லலை, யாரையும் இதெல்லாம் சொல்லலை, புரிஞ்சிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. சார் நீங்கள் முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டீங்க போல் இருக்கு, அங்கே பாரு ரேக்கில் புக்கு இருக்குது உங்கள் ரேக்கில் அப்படின்ட்டான். சேர்றா நீயே இன்னொரு சம்மு சொல்கிறாங்க. அதே மாதிரி சார் இது சார் நீயே சூஸ் பண்ணி சொல்லுங்க, அதே மாதிரி போட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எழுதுகிறான், கொஸ்டினை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் டைமு, 4 ஆப்ஷன் தானே சார். போங்க சார் நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா. சரிடா இன்னொரு சம் அதே மாதிரி போட்டேன். இது சரி எப்படி போட்டிங்க அப்படின்னு கேட்டான். இந்த நம்பர் இப்படி இருக்கா, மல்டிப்ளிகேஷன் தானே கேட்குறான், இதை டபுள் பண்ண அது அந்த கான்செப்ட் வச்சு வேறு டஃப்பானது தான். ஸோ இது இப்படி வந்தாக்க இதுதான் ஆன்சரும், இது 3 வராது, இதுதான் ஆன்சர் அப்படின்னு. ஓ இப்படிலாம் இருக்கா, இதாண்ட ஆப்டிடியூட் அப்படின்னு. யார் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸு. மேத்தமேட்டிக்ஸ் இல்லாமல் ஃபிசிக்ஸ் இல்லை, மேத்தமேட்டிக்ஸோட அவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபிசிக்ஸில். பேசிக் ஃபிசிக்ஸ் சாரி மேத்தமேட்டிக்ஸில் ஃபிசிக்ஸோட ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபிசிக்ஸு கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். நான் 10th வெறும் 37 மார்க் எடுத்தவன். என்னடா ஒன்றும் கிடையாது, புரிதல் தான். நம்ம புரியாமல் என்ன பண்ணுறோம், நம்பரை கூட்டுறோம் பெருக்கிறோம், அதை அடிடாம்மா, இப்படி இருந்தாக்க இதை பெருக்கிடாம்மா, அது இருக்கக்கூடாது. இப்போ வரைக்கும் அதே தான் நடக்கும். உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட் ஒருத்தன் படித்தா ஐபிபிஎஸ் எழுத போனான். அன்றைக்கே சொன்னேன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் போய் எல்லாம் இந்த இதுக்கு பேப்பர் சீட்டு கொடுப்பாங்க, எல்லாமே கம்ப்யூட்டர் தானே, எழுதலாம். அவனுக்கு எடுத்தோன்னே சார் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருந்தேன். அவனுக்கு உட்காந்து அடிச்சுட்டே இருக்கானுங்க சார். இவன் 4வது கொஸ்டின் போயிருப்பான், அவன் முதல் கொஸ்டின். எல்லா ஆப்டிடியூட் ரீசனிங் இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. என்ன காரணம், அந்த பேசிக்கில் வீக்காக இருக்கிறது தான். இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அங்கே ஈஸி, வேலை முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா, அவன் எப்படி கேட்டாலும் சரி பேசிக் உனக்கு தெரியும், யோசிப்ப. நீ எப்படி யோசிப்ப அப்படின்னாக்கா, இந்த மாதிரி கொஸ்டின் நான் எங்கேயுமே பார்க்கலையேன்னு யோசிப்பேன். என்கிட்ட படிச்சுட்டு இதேமாதிரி லேட் பண்ணுற ஸ்டூடெண்ட் இருப்பான், தெரியாது, என்கிட்டயே கொண்டு வருவாங்க இங்கே இருக்கிறவங்க. நானும் அப்போ தான் அந்த கொஸ்டினை பார்ப்பேன். அவன் என்ன பண்ணுவான், இது மாதிரி கொஸ்டின் நம்ம எங்கேயும் பார்க்கலையேன்னு யோசிப்பான். நான் என்ன பண்ணுவேன், இப்படின்னா என்ன சதவீதம் கேட்குறான், சதவீதம் தான் இது தான், ஓ அப்படியா அப்படின்னு கரெக்டாக வந்தோம்னா ஆன்சர் வரும். அதுக்கு எதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேசிக், அடிப்படை. அதான் நம்மளுடைய லோகோவிலே இருக்கும், பேக் டு பேசிக்ஸ், அப்படி தான் இருக்கும். அடிப்படையை நல்லா ஸ்ட்ராங் பண்ணு, அது ஈஸி. எல்லாம் வடிவேல் மாதிரி பாடி ஸ்ட்ராங், அதுங்கெல்லாம் பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக். அவனுங்களாம் பாடி ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட்டை வீக்காக இருந்தால் என்ன, அவன் பில்டிங்கு சாஞ்சு போயிடும். அதான் புது கான்செப்ட் வந்தால் விட்டுருவான், முடிஞ்சு போச்சு. அதனால் பேசிக் ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்லித்தரது. இந்த பேசிக்கே தெரியாமல் வரும், மேக்ஸே மறந்துருப்போம் பயந்து போய். நான் எப்போ மேக்ஸ் கற்றுக்கிறத விட்டேன் தெரியுமா, 5th முடிச்சு 6th போகிறேன். அங்கெல்லாம் நாங்களாம் மரத்தடியில் தான் படிப்போம். அப்போல்லாம் இப்போ மாதிரிலாம் வசதி இல்லை, மரத்தடி. ஒரு கிளாஸில் 100 பேர் இருப்போம், கவர்மெண்ட் ஸ்கூல். ஃபஸ்ட்டில் போய் உட்காந்துட்டு ஆர்வ கோளாறில், இந்த சினிமாவில் வர மாதிரியே மீனா டீச்சர்னு ஒரு டீச்சர் மேக்ஸுக்கு. ஃபஸ்ட் நாள் இந்த மாதிரி ஒரு கணக்கு கொடுத்து வேகமாக போடுறாங்களாம். நான் வேகமாக போட்டு ட்ரை பண்ணுறேன். அடுத்துக்குள்ளே கௌரி சங்கர்னு ஒருத்தான், அவன் சால்வ் பண்ணி கொண்டு போய் காமிச்சிடுவான் அந்த டீச்சர்கிட்ட. இதேமாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதோட மேக்ஸ் படிக்கிறேன் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் கற்றுக்கவே இல்லை, எப்படி பாஸ் ஆனானே தெரியாது எனக்கு. சரியா, இப்போ அவன் வந்தானா ஏன்டா தவிடுத்தும்பான். அதனால் பேசிக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சிட்டிங்கன்னா மேக்ஸ் ஒன்றுமே சும்மா டுபாகுறது. எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி தான். புரிஞ்சிக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ரைட், இன்றைக்கி என்ன பார்த்தோம், தசம பின்னம்னா என்ன, அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோமே. அப்புறம் தசம எண், இங்கிலீஷில் டெசிமல் ஃப்ராக்ஷன்.
இன்னொன்று டெசிமல் நம்பர். தசம பின்னம்னா என்னது? பின்னம் தான் தசம பின்னம். கரெக்டா? சரி. தசம என்ன? தசம பின்னத்தினுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் தசம எண். தசம பின்னத்தை என்னவா மாற்றலாம்? தசம எண்ணாக மாற்ற முடியும். திரும்ப தசம என்னவா மாற்றலாம்? தசம பின்னமாக மாற்றிக்கலாம். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் தட்டுமா? சால்வ் பண்ணுங்க. இதை எழுதிட்டு தசம எண்ணாக இருந்தால் தசம பின்னமாகவும், தசம பின்னமாக இருந்தால் தசம எண்ணாக மாற்றுங்க. அதாவது டெசிமல் ஃப்ராக்ஷனாக இருந்தால் டெசிமல் நம்பராகவும், டெசிமல் நம்பராக இருந்தாக்கா டெசிமல் ஃப்ராக்ஷனாகவும் கன்வெர்ட் பண்ணுங்க. அது முதல்ல என்ன எழுதுங்க, பக்கத்தில் மென்ஷன் பண்ணுங்க. சால்வ் பண்ணுங்க. எப்பயுமே அங்கே என்ன அர்த்தம்னு கேள்வி கேளுங்க, அது உங்களுக்கு வழி கொடுக்கும். இது என்னது? இது என்னது? தசம எண். தசம பின்னமாக மாற்றணும். 0.001. அப்போ கீழே 1 இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது. அதை போட்டிங்கன்னா வழி காட்டிடும். கீழே ஒரு சைபர் ஆட் ஆகும் பொழுது என்ன ஆயிரும்? இந்த புள்ளி இங்கே வந்துடும். இதுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. திரும்ப இங்கே ஒரு ரைட்டில் வரும்பொழுது என்ன ஆகும்? கீழே ஒரு சைபர் ஆட் பண்ணும். திரும்ப ரைட்டில் வரும்பொழுது என்ன ஆகும்? இன்னொரு சைபர் ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும்? 1/1000. ரைட் சைடில் வந்தால் எண்டு முடிஞ்சு போச்சு. 1001. கரெக்டா? கேள்வி கேளுங்க முதல்ல. இது என்னன்னு? தசம பின்னம். புள்ளி எங்கே இருக்குன்னு அர்த்தம்? ரைட் சைடில் இருக்குன்னு அர்த்தம். தசம என்ன மாற்றணும். கரெக்டா? இங்கே ஒவ்வொரு சைபராக அடிக்க என்ன ஆகும்? வந்துகிட்டே வரும். ஃபஸ்ட்டு சைபர் அடிக்கும் பொழுது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற சைபருக்கெலாம் ஒரு சைபர் ஆட் பண்ணணும். 3 சைபர். அப்போது 0.0001. பார்த்துக்க. அப்போ எத்தனையில் 1 பாருங்கள், செஞ்சு பார்த்துக்கங்க. 1, 10, 100, 1000. 10,000 வரணும். பாயிண்டோட சேர்த்து. பாயிண்டோட 1, 10, 100, 1000. கரெக்டு தானே? சரியாக போச்சு. ரைட். அடுத்தது
பாயிண்ட் சேர்த்தாம விட்டணும். ரைட். இது வந்து எவ்வளவு? அதே மாதிரி இங்கே இருக்குது புள்ளி, இங்கே வந்துச்சுன்னா இது கட் ஆயிரும். 0.6. 10ல் 1. அதை செஞ்சு பார்த்துக்கோ, அந்த நம்பரை நோட் பண்ணி பார்த்துக்கோ. 10ல் 1 இது. இது எவ்வளவு? 10,000ல் 1. இது 1000ல் 1. 1000ல் 1. இங்கே புள்ளி இருக்குது, ஒரு புள்ளி போகும்பொழுது ஒரு சைபர், அடுத்த புள்ளி 0.05. 100ல் 5 நமக்கு இருக்கா? இதை பார்த்தோன்னா தெரியணும், முழுசு கிடையாது. ஒரு முழு கேக்கில் 100 சம பங்காக போட்டு 5 பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். அதே எப்படி இருந்தால் அர்த்தம் வேறு. 0.05 சாரி 0.50 அப்படின்னா எவ்வளவு? இந்த ஜீரோவுக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். ரைட் சைடு எண்டில், அதாவது புள்ளிக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரில் ரைட் சைடு எண்டில் நம்பர் 0ன்னு தான் அதுக்கு வேல்யூ கிடையாது. அதுமாரி புள்ளிக்கு லெஃப்ட் சைடு எண்டில் 0வுக்கு இருந்தால் அதுக்கு என்ன கிடையாது? வேல்யூ கிடையாது. ரைட். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 10ல் 5. 10ல் 1. அப்போ 10 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஞாபகம் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். 10th நம்ம அரைக்குறையாக தான் படிச்சிருப்போம், மனப்பாடம் பண்ணியிருப்போம், விட்டுருப்பீங்க, மறந்துருக்கோம். நோ ப்ராப்ளம். என்ன பண்ணுங்கள், திரும்ப போய் வீடியோ பார்த்துட்டு திரும்ப இதை சம்மை ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை பாருங்கள், வந்துடும். அப்போ நான் கொடுத்துருக்கேன்ல உங்களுக்கு அந்த மெட்டீரியலில் அனுப்பியிருப்பேன், உட்காந்து சால்வ் பண்ணணும். சுத்தமாக மேக்ஸ் வராதவன் அங்கே வீட்டில் போய் கற்றுக்கிட்டுனா இதெல்லாம் அவ்வளோவா வராதுன்னு சொல்லுவாங்க பக்கத்தில் உள்ளவங்க. கேட்காத, யார் சொல்கிறதையும் கேட்காத, நான் சொல்கிறது மட்டும் கேளு. இதெல்லாம் வராதுப்பா, இதை ஏன் படிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் இன்னொருத்த சொல்லுவாங்க, கவர்மெண்ட் வேலையெல்லாம் காசு கொடுத்தா தான் வேலைக்கு போடுவான், சும்மா உட்காந்து படிக்காதம்மா. அதெல்லாம் அப்பட்டமான பொய். நீ ஒழுங்காக படிச்சுன்னா உனக்கு வேலை கிடைக்கும். மெரிட்டில் தான் 100%. அதுவும் இப்போ உள்ள கவர்மெண்ட்டு அப்படி தான் போடுவாங்க. எழுதி வச்சுக்க, கண்ணை மூடிட்டு. ஆமாம், அதனால் அந்த நெகட்டிவ் சொல்லுவாங்க உன்னை படிக்க விடாமல், அந்த அவனை ஒதுக்கி விட்ரு பக்கம். அப்பா அம்மாவே சொன்னாலும் சரி காதில் வாங்கிக்காத. காசு தராங்க, சாப்பாடு போகிறாங்க, ஓகே, ஒன்றாலாம் முடியாதுரி, காதில் வாங்காதீங்க. இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுருங்க. சரியா? ரைட். அப்போ 1 இருக்குன்னு அர்த்தம். 1 2 3. அவ்வளோதானா? 1000ல் 7. 10,000 சரியா போச்சு. இப்போ 7/1000. இங்கே மட்டும் ஏன் தப்பு பண்ண? சரியாக தான் போச்சு. ரைட், சரியாக போச்சு. அடுத்து இது இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? இங்கே சைபர் இங்கே வருது, பாயிண்ட் இங்கே பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்கே வருது, அந்த சைபருக்கு வேல்யூ இல்லை. இங்கே வருது, இந்த சைபருக்கு வேல்யூ இல்லை, அப்புறம் அங்கே போகுது. கரெக்டா? இப்போ இங்கேருந்து வருது, 2 சைபர் அடிச்சிடணும். 1 2 சைபர் அவுட்டு. ஓகேவா? இந்த பையன் அப்போ என்ன வரும்? 0.1. 1000 சம பங்கா போட்டு 100 பார்ட் எடுத்தோம்னாக்கா அது 10ல் 1 பங்கு தானே. 1000ல் 100 எவ்வளவு? 10ல் 1 பங்கு தானே. அதாங்க அடுத்தது. இங்கே புள்ளி இருக்குது, இங்கே வருது, ஒரு சைபர் அவுட்டு. இங்கே வருது, இன்னொரு சைபர் அவுட்டு. இங்கே போகுது, இன்னொரு சைபர் அவுட்டு. அப்போ எவ்வளவு? 0.101. 1000 சம பங்கா போட்டு 100 பங்கு எடுத்துருக்கோம். ஓகேவா? ரைட். அதே கதை தான், மேலேயே பார்த்தாச்சு. 1 2 காலி பண்ணிட வேண்டியதான். 2 சைபர் இருக்குது, இங்கே புள்ளி இருக்குது. ஓகேவா? ஒரு சைபருக்கு இங்கே, இன்னொரு சைபருக்கு 0.09. அப்போ என்ன அர்த்தம்? இது 10ல் 1, இது 100ல் 1. 10 சம பங்கா போட்டு, சரி 100 சம பங்கா போட்டு 9 பங்கு எடுத்துருக்கோம். 10,000ல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படியே. 10,000 சம பங்கா போட்டு 900 பங்கு எடுத்துருக்கோம். 10,000 தானே. 10,000 சம பங்கா போட்டு 1000 பங்கு எடுத்துருந்தோம்னா என்ன வரும்? வேல்யூ இங்கே வேறு வரணும். ஆமாம், 1000 போட்டால் என்ன வரும்? 10ல் 1. அப்போ 0.1 வந்துடும். 0.1 வந்துடும். அந்த மாதிரி
போய் புரிஞ்சுக்கங்க, அதை போய் சால்வ் பண்ணுங்கள். அந்த ஒர்க் ஷீட்டை போய் சால்வ் பண்ணுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக சனி ஞாயிறு வரைக்கும் இல்லைங்க. நாளைக்கு என்ன பண்ணுறோம், கூட்டல் கழித்தல், வி போர்டு மாஸ், அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் புரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா தசம எண்ணோட கூட்டம் அது சுமார் 2 செகண்ட். இதே தான், கூட்டல் கழித்தல் ஒன்றுமே கிடையாது. அடுத்து மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரொம்ப சிம்பிளானது தான் அங்கே வரும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கும். டெசிமலினுடைய பெருக்கல், டெசிமலினுடைய வகுத்தல், டெசிமலினுடைய கூட்டல் கழித்தல், அதை பார்த்துட்டு வி போர்டு மாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பார்ப்போம். இன்றைக்கி நேற்று பார்த்தோம்ல ஒன்று, நேற்று கடைசியில் ஏதோ ஒரு மாயாஜாலம்லாம் பண்ணோம்ல, அது ஒரு டுபாக் ஒரு விஷயம்னு சொன்னேன்னா எப்படி சார் டுபாக் ஒரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், ஏதோ ஒரு நம்பர் நினச்சிக்க சொன்னேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொன்னேன், அடுத்து 5ஆல் கூட்ட சொன்னேன். ஓகேவா? யாரோ ஒருத்தவங்க 17 அப்படின்னு சொன்னீங்க. நான் இந்த நம்பரை சொன்னேன். எப்படி சார் அப்படின்னா, முன்னாடியே குழு கொடுத்துட்டேன். அதுக்கெல்லாம் கூட்டலோட தலைகீழ் இது கழித்தல், கழித்தலோட தலைகீழ், அதேமாதிரி பெருக்குளோட தலைகீழ், வகுத்தலோட தலைகீழ், அதுதான் இதுக்கு குழு. புரிஞ்சுதா? கவனி, பேசாதங்க, கவனிங்க, அவர் கவனிங்க. இப்போ ரிசல்ட் வந்துச்சா, ஏதோ ஒரு நம்பர் நினச்சிக்கிட்டீங்க, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, அங்கே ஒரு நம்பர் வந்துச்சு, அது கூட 5 கூட்டினீங்க, இந்த நம்பர் வந்துச்சு. இப்போ அப்படியே ரிவர்ஸில் போக வேண்டியது தான். 5 கூட்டினானால தான் 17 வந்துச்சு. அதில் வந்து என்ன பண்ண, 5 மைனஸ் பண்ண என்ன ஒரு 17, 5 மைனஸ் பண்ணா 12. ஏதோ ஒன்று கூட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் என்னாச்சு, 12 வந்துச்சு. மல்டிப்ளிகேஷனுடைய தலையில் என்னது, டிவிஷன். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணு, அந்த நம்பர் கிடைக்கும் 6. இவ்வளோ தான் குழு. மேக்ஸே அவ்வளோதான். சரியா? அதே தான் இங்கே. புரிஞ்சா? போய் செஞ்சு பாருங்கள். இந்த செம்ம பார்த்துட்டு, வீடியோ பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு போனியோ அதை என்ன பண்ணும், ரிவர்சல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸ்கூலில் யாரும் டீச்சர்லாம் பண்ணது இல்லையா? அதை நீங்களா பண்ணிக்குவீங்களா? சரி. அப்புறம் ஏன் நேற்று பயங்கரமாக சொன்னீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார்னு சொல்லலை. ஏன்? அதே தான் இங்கே பண்ணணும். ஏதோ ஒரு நம்பரை நினச்சிக்க சொன்னேன், 5ஆல் மல்டிப்ளை பண்ண சொன்னோம், அது கூட 2 மைனஸ் பண்ண சொன்னோம். கரெக்டாக? அது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்கள். ரிசல்ட்டு 10, 2, 8 வருது. 8 வச்சுக்கிட்டேன். சரியா? கவனிமா, ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சு, அதிலேருந்து 2 மைனஸ் பண்ணதுனால 8 வந்துச்சு. அப்போ என்ன பண்ணு, இது கூட 2 கூட்டிக்கணும், ரிவர்ஸ் 2 கூட்டிக்கணும். அப்போ 2 கூட்டினா என்ன வரும், 10. ஏதோ ஒரு நம்பர் கூட 5 மல்டிப்ளை பண்ணனால தான் என்னாச்சு, 10 வந்துச்சு. அப்போ 5 டிவைட் பண்ணுங்க, 2 வரும். மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளிகேஷனோட தலைகள் என்னது, டிவிஷன். போட்டால் 2 வரும். புரிஞ்சுதா? இப்படி இந்த 4 விஷயந்தான் நம்பர்ஸில். எங்கே பாருங்க, மைனஸ் பண்ணுற, அப்புறம் ப்ளஸ் பண்ணுற, அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற, அப்புறம் டிவைட் பண்ணுற. இங்கே ஒரு நம்பரு, அதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்ஸில் வர வேண்டியது தான். எண்டில் கிடச்ச ஒரு நம்பரு, இதிலேருந்து என்ன பண்ணு, இந்த நம்பரை ப்ளஸ் பண்ணு, இந்த நம்பரை என்ன பண்ணுற, டிவைட் பண்ணு, இந்த நம்பரை என்ன, சாரி இங்கே டிவிஷனா தப்பு பண்ணிட்டேன், இந்த நம்பர்லேருந்து இதை மல்டிப்ளை பண்ணிக்கோ, ரிவர்ஸில் வரணும். அதிலேருந்து இந்த நம்பரை டிவைட் பண்ணிக்கணும், இந்த நம்பரை. அதுலேருந்து இந்த நம்பரை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும், சாரி மைனஸ் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணு, இந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணும். இதுதான் லாஜிக். அதுதான் அந்த கேமில் இருக்கிறது. மேக்ஸ் இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போனன்ஸ், அது என்னது பவரில் வரும், அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்ஜீப்ரா அது சும்மா டுபாகுறது, ஒன்றுமே இல்லை.
அல்ஜீப்ரா. என்னது அல்ஜீப்ரா? ஜீப்ரா குதிரை வருது அதில். இயற்கணிதம் என்னது அப்படின்னா தெரியாத ஒரு நம்பருக்கு ஏபிசிடி சேர்த்திக்குவேன், அவ்வளோதான். தெரியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நம்பரு கூட ஏதோ ஒரு நம்பருப்பா அப்படின்னு சொன்னேன்னா அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்குவேன். ப்ளஸ் 5 கூட்டு, சரியா, டிவிஷன் 2, இது 2 தெரிஞ்சது, 5 2 போட்டோம். இது தெரியாது, தெரியாத நம்பர் போட்டுக்க வேண்டியதான். தெரியாத நம்பருக்கு எக்ஸ் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏபிசிடி இஎஃப்ஜி எது வேணாலும் சேர்த்திக்கோ. காஞ்சாச்சா கூட போட்டுக்கலாம். ஆனால் காஞ்சாச்சா 1 2 வரக்கூடாது. ஆமாவா? 1 கா எதில் வரும்? தமிழில் 1 2 தெரியுமா? கா 1, அதனால் அதை போட முடியாது. அது இல்லாத நம்பர் இருந்துச்சுன்னா, எழுத்து இருந்துன்னா சேர்த்திக்கலாங்க. ஏபிசிடி தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இதை சால்வ் பண்ண வேண்டியது தான் ஈக்குவேஷன் படி. அப்போ நீங்கள் ஸ்கூலில் ஈக்குவேஷன் இதாங்க ஈக்குவேஷன் இங்கே தெரிஞ்சுக்கோ. என்ன நம்பர் வருது? 10 2 5 5 வச்சுக்கோ. ஒரு எண் இருந்துச்சுங்க, சரியா, அந்த எண்ணோட 5 கூட்டினங்க, சரியா, அந்த எண்ணில் இருந்து என்ன பண்ண திரும்ப ப்ராக்கெட் பண்ணிக்கணும். ரெண்டால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணுங்க, 5 வந்துச்சுங்க. இப்போ நான் சொன்னது எப்படி எழுதலாம்? இப்படி எழுதிடலாம். இது அல்ஜீப்ரா, இயற்கணிதம். அப்போ எக்ஸ் என்ன சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இன்றைக்கி தெரிஞ்சுக்கணும். என்னென்ன பண்ணி அதை ரிவர்ஸ் பண்ணு. 2 என்ன பண்ணுங்க? டிவைட் பண்ணியா? அப்போ இங்கே ரோல் என்ன பண்ணிடணும்? மல்டிப்ளை பண்ணிக்கோ. அப்போ என்ன ஆயிரும்? 10. இங்கே 5 என்ன பண்ண? கூட்டினியா? இங்கே வந்தால் மைனஸ் பண்ணிக்க 5. அப்போ எக்ஸ் மட்டும் தனியாக நிற்குதா? எக்ஸ் = 5 முடிஞ்சு வச்சு. கம்பச்சித்திரமா அது? இது ரொம்ப பேசிக் போதும் உங்களுக்கு. ரொம்ப டபுள் வேரியபிள்லாம் தேவையில்லை. சிங்கிள் மோனோ அது இருந்தால் போதும். அதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா யூபிஎஸ்சியாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் என்ன இந்தியாவில் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ஆப்டிடியூட் ரீசனிங் இருந்தது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருந்ததுன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. பார்ப்போம். அந்த லெவலுக்கு மட்டும் சொல்லித்தரேன், கற்றுக்கலாம். ரைட், ஓவர். நாளைக்கு